வெல்கம் டு கவிப்ரியாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் சிம்பிளாக செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் ஒன்று, அவரைக்காய் ஒரு 4-5 அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸ் ஒரு 4 பீன்ஸு, பெரிய சைஸ் கேரட் ஒன்று, பெரிய சைஸ் முருங்கைக்காய் ஒன்று, தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு கருவேப்பிலை, மீடியம் சைஸ் வெங்காயம் 2, தக்காளி ஒரு 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஒரு 2 கைப்பிடி அளவு, தேவையான அளவு எண்ணெய், நெய் ஒரு 2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், தேவையான அளவு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு வேக வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய்யும் போட்டுக்கலாம், நெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடுகு தேவையான அளவு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி, செவந்த பிறகு தக்காளி போடணும். லேட் ஆகும், அதனால் நம்ம எண்ணெயிலே போட்டுடலாம். மற்ற காய் கூட கரெக்டாக இது கொஞ்சம் வேகும் போது வெந்த பிறகு போட்டால் கரெக்டாக இருக்கும். காயும் ஆட் பண்ணிட்டோம். நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம், ஒரு 1 லிட்டருக்கு மேலே தான் தண்ணி ஊற்றிருக்கோம். காயெல்லாம் வெந்த பிறகு நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணோம். ஒரு 7 to 8 நிமிஷம் காய் வேகிறதுக்கு டைம் ஆகும். இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காயெல்லாம் வந்துடுச்சு. பருப்பு சாதத்தை கலந்துக்கலாம். சாம்பார் பொடி நம்ம கலந்துக்கலாம். ஃபைனல் டச்சா